இல்ல கட்சி ஆரம்பித்து ஊர்தோறும் கிளைகள் அமைப்பாரெல்லாம் நம்ம எதிர்பார்க்க போறோம் இல்ல. அது அவரே செய்ய மாட்டாரு. வயசும் இல்ல, டைமும் இல்ல. தேர்தல் நிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுது. சுயேட்சை சின்னம், சுயேட்சை அப்படிங்கிற அடையாளம் இல்லாமல் ஒரு அமைப்பின் சார்பா, கட்சியின் சார்பா போட்டிருக்கு ஒரு கட்சி தேவைப்படுதுல்ல. அதுக்காக தான் அந்த பதிவு இருக்கும். அதுவே கூட இப்ப விதிகள்லாம் மாறிடுச்சு. 60 நாள் 90 நாள் கால இடைவெளி வேணும். அந்த விஷயத்துல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூட அமித்ஷாட்ட போய் ஓபிஎஸ் கேட்டிருக்கலாம். சோ புதிய கட்சி அமைஞ்சா அது தமிழ்நாட்டை புரட்டி போட்டுரும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவர் எத்தனை சீட்ல எந்த அணியில் நிக்கிறாரோ அந்த சீட்டை வாங்கி அவர் சின்னத்துல நிக்கிறதுக்கு தான் அந்த கட்சி, வேற ஒண்ணுக்கு இல்ல. அப்போ இங்க அதிமுக பக்கம் வாய்ப்பு இல்லை. இப்ப அவருக்கு இருக்க ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்னு திமுக இல்ல தாவேகா. அதுல மேக்ஸிமம் எந்த மாதிரி முடிவு எடுப்பாரு தெரியலண்ணா. இன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் மனசாட்சியா மாறல. ரெண்டுமே அவர் வச்சிருப்பாரு. தனியா நிக்க மாட்டார், அந்த நம்ம உறுதியா சொல்லலாம். இயல்பான ஒரு அணியா விஜயோட சேர்றது இருக்கும். விமர்சனங்களுடன் கூடிய அணியா திமுக அணி இருக்கும். அதையும் அவர் நியாயப்படுத்தலாம், அவர் பார்க்கலாம். இப்போ செங்கோட்டையன் தாவேக்காக்கு போனாரு. இளைய தளபதி விஜயை விட்டால் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றுவதற்கு வேறு யாருமே இல்லை, அவரிடம் ஆட்சியை கொடுத்து அவரை ஆட்சி கட்டில் அமர்த்துவதுதான் என்னுடைய ஒரே இலக்கு அப்படிலாம் சபதம் மட்டும் அவர் போகல. அங்கே போன பிறகு முதலமைச்சராகிறது ஒரு வேலை, அது அப்படி ஒரு லட்சிய கனவோடலாம் அவர் போகல. நம்மளை இந்த கதிக்கு ஆளாக்கிய 53 ஆண்டுகள் இந்த இயக்கத்தில் உழைச்சு நான் அடையாளப்படுத்தப்பட்ட போது நீங்க அந்த களத்திலேயே இல்லாத நீங்க என்ன அவமானப்படுத்துறீங்களே, உங்களுக்கு நான் ஒரு பாடம் புகட்டி காட்டுறேன்னு எடப்பாடிக்கு எதிராக ஒரு உள்ளூர் சபதத்தை போட்டிருப்பாங்க. முந்தைய எலெக்ஷன்ல டிடிவி ஓபிஎஸ் இருந்த அதே மூடுதான். அப்பயாவது அவங்க ரொம்ப விகரசாலாம் இல்லை. ஆனா இந்த முறை ஓபிஎஸும் தினகரனும் அதை இன்னும் கொஞ்சம் கடுமையாவே அந்த நிலைப்பாட்டை எடுப்பாங்க. அதற்கு எந்த எல்லைக்கும் போவாங்கன்னு நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம்ல பத்திரிகையாளர், அதுலதான் திமுக அணி வரும்னு மறுக்க முடியாது. அந்த எல்லைங்கிறது திமுக சார். எம்ஜிஆருடைய கட்சி அவங்க ரத்தத்திலேயே திமுக எதிர்ப்பு ஓடுதுதான். அந்த அதிமுக இன்னைக்கு என்ன கதியில வச்சிருக்கிறாரு, அந்த அதிமுகவை காப்பாத்துறதுக்கு திமுகவோட சேர்ற வழியே இல்லைன்னு போடுவாங்க பாருங்க ஒரு போடு. அவங்க தரப்புல தனி மனித நியாயம் சார். அது நம்ம நக்கல் பண்ணலாம், சிரிக்கலாம், அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லையே.